இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய காத்திருக்கிற வேளையிலேயே முதலாவது நமக்குள்ளே வர வேண்டிய காரியம் ஒரு திடமனது. ஒரு திடமனதாய் இருந்துதான் இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதாவது நமக்கு ஒரு பரிபூரண ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி என்றால், கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வருமா இருந்தால்தான் அதை இன்றைக்கு நாங்கள் திடமனதென்று இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அப்படியானால் இந்த திடமனதாய் இந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே தேவன் அங்கே என்ன செய்கிறாராம், அவர் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களை உருவாக்குறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு காத்திருக்கிற வேளையிலே நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே ஒருநிலைப்பட்ட இலையிலே இந்த நாட்களிலே வர வேண்டும். அதற்கு பின்பாக நமக்குள்ளே ஒரு திட்டவட்டமான ஒரு திடமனதான நம்பிக்கை இந்த நாட்களிலே உருவாக்கப்பட வேண்டும். அப்படியாக காத்திருந்து நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே தான் கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத புஸ்தகத்திலே எழுதப்பட்ட இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இந்த நாட்களிலே அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு மாணவர், நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பெலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருந்தால் நாம் எதற்காக இந்த நாட்களிலே நாங்கள் மற்றவர்களுக்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கு அநேகர் ஜனத்துக்காக பயப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், மற்றவர்களுக்காக பயப்பட்டு பயத்தோடும் பீதியோடும் இருந்து இந்த நாட்களில் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பயத்தை போடுகிறவன் பொல்லாத பிசாசான சத்ருவானவன் தான் என்பதை இன்றைக்கு நாங்கள் திட்டவட்டமாக அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் எல்லா விதமான பயங்களையும் எல்லா விதமான பீதிகளையும் விட்டுவிட்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பாத தண்டையிலே அவருக்கு காத்திருக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வாராம், அவர் நம்முடைய இருதயத்தை அந்த நாட்களை ஸ்திரப்படுத்துவார். அப்படியானால் இருதயத்தை அந்த நாட்களை ஒருநிலைப்படுத்துவார். அதற்கு பின்பாக அந்த நாட்களை நாங்கள் அங்கே திடமனதாய் காத்திருந்து காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு யார் என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கரம் இந்த நாட்களை நீட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களில் அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்து முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் அந்த நம்பிக்கையின்படியே தேவன் இந்த நாட்களிலே இந்த காரியங்களை இந்த நாட்களிலே வாய்க்கப்படுத்தி தேவன் அதற்கு உத்தரவாதம் கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நீங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக காத்திருந்து இன்றைக்கு செயல்படுங்கள். கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்த இந்த நாட்களிலே செயல்படுகிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த நாட்களில் நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் இன்றைய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அமைதியோடு தேவனுடைய பாத தண்டையிலே காத்திருங்கள். அவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய பிரச்சனைகளை மனுஷர்களிடத்திலே இந்த நாட்களிலே சொல்லுவதை விட தேவனுடைய பாதத்திலே வைத்து தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை அவருக்கு வெளிப்படுத்துகிற வேளையிலே அவர் அந்த காரியங்களை இந்த நாட்களிலே வாய்க்க பண்ணுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைய நாளிலும் அவருக்காக நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் அங்கே வெற்றியையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார். அருமை பிள்ளைகளே, அமைதியோடு காத்திருந்து கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மனுஷரிடத்திலே இருந்து அல்ல, கர்த்தரிடத்திலே இந்த நாங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பரும் என் இரட்சகரும் என் மேய்ப்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களோடு கூட இருந்து இன்றைய நாளிலும் பலத்த காரியங்களும் உங்களுக்கு அறியாத எட்டாதமான காரியங்களையும் செய்வார். ஆமென்.